தளபதி தான் சிஎம். எந்த ஊர்ல இருந்து வரீங்கம்மா? நாங்க செம்பேட்ல இருந்து வரோம் சார். எத்தனை பேர் வந்திருக்கீங்க? நாங்க ஒரு 10 பேருக்கு வந்திருக்கோம் சார். எல்லாருக்கும் பாஸ் இருக்கா? இருக்கு சார். நாங்க பாருங்க சார். ஓகே ஓகே. சரி, என்ன உங்க தளபதி என்ன சொல்லுவாருன்னு எதிர்பார்க்கறீங்க? அவரு சொல்லுங்க. நல்லது சொல்லுவாங்க. இப்போ எப்படி பெண்கள் பாதுகாப்பெல்லாம் எப்படி இருக்கு இங்க உங்களுக்கு? இங்க நல்லா சேஃபா தான் இருக்குங்க. 2026 நாங்க தாங்க டிவிகே தான் winner. ஆமா. தளபதி தான் சிஎம். இப்போ நிர்வாகிகள் சந்திப்புக்கு வந்திருக்கீங்க. உங்களுக்கு பாஸ் இருக்கா? பாஸ் இருக்கு அதையா. பாஸ் இதையா. என்ன மாதிரி செக்கிங்லாம் இருக்கு? QR கோட் கொடுத்திருக்காங்க. என்ன மாதிரி செக்கிங் இருக்கு வெளியில? வெளியே எல்லா வந்து செக்கிங் இருக்கு. எல்லா செக்கிங்லயும் 3 போஸ்டிங் வருது. 3 செக் போஸ்ட் மாதிரி இது பண்ணிருக்காங்க. நல்லா பாத்துட்டாங்க. அவங்க பாஸ் பார்த்து தான் வெளியே அனுப்புறாங்க. ஒரு செக் போஸ்ட் பரவாயில்ல. பார்டர் தாண்டறதுக்கு ஒரு செக் போஸ்ட் அங்குது. இங்க வரது 4 செக் போஸ்ட் 5 செக் போஸ்ட் இருக்குது மாதிரி இருக்குது. எல்லாமே பாஸ் தான் காட்டுறாங்க. பாஸ் காட்டினா தான் உள்ளே அலோடு. அந்த மாதிரி இருக்கு. என்ன சொல்லி அனுப்புறாங்க இங்க உள்ள? ஒன்றும் இல்லை, எல்லாமே கரெக்டாக பக்காவாக இருக்குது. பார்த்து பத்திரமா போங்க. நர்சரியில் கூட்டாதீங்க. பாஸ் இருந்தால் அதெல்லாம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்றாங்க. இது வரைக்கும் நடந்த பொதுக்கூட்டங்களில் ஒவ்வொரு கூட்டத்திலையுமே ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு. பிரச்சனை ஏதாவது பிரச்சனை எந்த பிரச்சனை வாய்ப்பே இல்லை. வேலூர்ல வந்து அது மாதிரிலாம் நடக்கிறது வாய்ப்பே இல்லை. எல்லாம் செக்யூரிட்டி சேஃப்டி எல்லாமே அதிகமாக பண்ணிட்டுக்கிறாங்க. இந்த வாட்டி பாருங்க, பந்தல் கூட பாருங்க, மக்கள் வெயில நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பந்தல் போட்டுக்கிறாங்க. எல்லாமே சேஃப்டி தான். போலீஸ் பாதுகாப்புல இந்த வாட்டி ஹெவி தலை. எல்லா மதுரையில் கூட கம்மி தான். இந்த வாட்டி வெள்ளூர்ல ஹெவி. போற இடமெல்லாம் செக் போஸ்ட் போட்டு செக் பண்றாங்க. 4900 பேர் இருப்பாங்க. இப்போ வந்து 5000 பேர் போலீஸ், இங்க 5000 பேர் இருக்காங்க. அது மாதிரி தான் இருக்கு. இப்போ வேலூர்ல இப்போ கிட்டத்தட்ட 5 சட்டமன்ற தொகுதி 5 இருக்கு. இப்போ வேலூர்ல உங்க செல்வாக்கு, தாவேகாவோட செல்வாக்கு எந்த அளவுக்கு இருக்கு? சூப்பரா இருக்கு. அதிகமாவே இருக்கு. தளபதி தான் வருவாரு. வேலூர் வேலூர் சார். இது ஃபர்ஸ்ட் எடுத்து வி தளபதி வி அவ்வளோதான். பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5000 பேர் தான் அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ 5000 பேர் மட்டும் போனீங்கன்னா இங்கே கிட்டத்தட்ட ஒரு 25000 பேர் வந்திருக்காங்க. 5000 பேர் மட்டும் உள்ளே போய்ட்டு மீதி 20000 பேர் வெளியே நிற்க வேண்டிய சூழ்நிலை. ஸோ இதெல்லாம் எதுக்காக அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ இப்போ 5000 பேர் போட்டாங்கன்னா மீதி 20000 பேர் வந்து வெளியே சும்மா தான் நின்றுட்டுருக்காங்க. இப்போ அவங்களாம் எப்படி தளபதி பார்க்க போகிறாங்கன்னு தெரியல. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆசையோடு தான் வராங்க, விஜயை பார்க்கணும், தளபதி பார்க்கணும் அப்படின்னு. ஸோ இப்போ பாதி பேர் இங்கே இருக்குன்னு பார்த்துட்டு பாதி பேருக்கு பாஸ் இல்லை. பாஸ்லாம் வெளியே நிற்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் மாற்றி பண்ணால் கொஞ்சம் அந்த அரசாங்கத்துக்காக தான் இந்த பிரச்சனை. இந்த அரசாங்கம் சரியில்லை ஃபஸ்ட்டு. ஸோ எல்லாரோட கட்சி மீட்டிங்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் வந்து பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ணுறாங்க. ஆனால் தளபதிக்காக மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 5000 பேர் தான் அலோடு. அந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க. அதுதான் தாவேக்கானாலே பயம் மற்ற பேருக்கும். தாவேக்கானாலே மற்ற கட்சி எல்லாருக்குமே தாவேக்காக பார்த்தா பயம். அதுதான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இது. அந்த 5000 பேர் நீங்கள் என்ன பார்த்தீங்களா? எந்த மீட்டிங்கும் எந்த கட்சி எங்கே மீட்டிங் நடத்தினாலும் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போகிறாங்க. ஆனால் தாவேக்காக மட்டும்தான் அந்த 5000 பேரை கூட கிடையாது. 4900 4998 இந்த மாதிரி ஒரு எண்ணிக்கையில் தான் வந்து அனுப்புகிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எதுக்காக பண்ணுறாங்கன்னே தெரியல. ஆனால் முழுக்க தளபதி பார்த்து பயப்படுறாங்க, அவ்வளோதான். 2026 இந்த சட்டமன்ற எலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி கான்ஃபிடன்ஸாக இருக்க போகுது. ஸோ அந்த ஒரு பயத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ரீசன். சரி, இப்போ உங்களை போக சொல்லிட்டாங்க. இப்போ என்ன கிளம்ப போகிறீங்களா? எப்படி இல்லை, தளபதி பார்க்காம இந்த இடத்த விட்டு போக மாட்டோங்க. என்னங்க நீங்கள் தளபதி பார்க்காம இந்த இடத்த விட்டு நவரவே மாட்டோம். இப்போ வர வயல காரில் போகும்போது கை கத்தம் தலைமை முகத்தை பார்த்துட்டு தான் போவோம் இருந்து. இந்த போலீஸ்காரங்களாம் இவ்வளோ கெடுபடியாக இருக்காங்க. இல்லை அவங்களோட ரூல்ஸ், அவங்களோட ஒர்க் வந்து கரெக்டாக பார்க்குறாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேலே தப்பு சொல்லக்கூடாது. அவங்களோட ஒர்க்கை அவங்க கரெக்டாக பார்க்குறாங்க. அதுக்காக நம்ம தளபதி பார்க்காம போக முடியுமா? அவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல், தளபதிக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஒரு ஓரமாக நின்னாவது பார்த்துட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு நாங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்.